ஓம் சைராம், ஸ்ரீ சைராம், ஜெய் ஜெய் சைராம். அத்தியாயம் 18-19, இரண்டாம் பாகம். நல்ல எண்ணங்களின் நிறைவேற்றத்தை ஊக்குவித்தல் பற்றி பார்ப்போம். நல்ல எண்ணங்களை சாய்பாபா எங்கனம் ஊக்குவித்தார் என்பதை அறிவது சுவாரஸ்யமானது. அன்புடனும் பக்தியுடனும் முழுமையாக உங்களை நீங்கள் அவரிடம் சரணாகதியாக்கிக் கொள்ள வேண்டும். பின்னர் எவ்வளவோ விஷயங்களில் அடிக்கடி அவர் உங்களுக்கு உதவி செய்வதை காண்பீர்கள். தூக்கத்திலிருந்து எழுந்த உடனே உங்களுக்கு ஏதாகிலும் ஒரு நல்ல எண்ணம் உதிக்கின்ற போது அதையே பின்னர் பகல் பொழுதில் உள்முதிவுற அனுசரித்தால் உங்களது புத்தியின் நிறம் மலர்ந்து வெளிப்பட்டு மனது சாந்தியடையும் என்று ஒரு முனிவர் கூறியிருந்தார். ஹேமந்த் இதை முயற்சிக்க விரும்பினார். ஒரு புதன்கிழமை இரவு படுக்கப் போகும் முன் அவர் சிந்தித்தார். நாளை வியாழக்கிழமை ஒரு புனிதமான நாள். ஷிரடியும் மிகவும் புனிதமான இடம். எனவே நான் நாளை முழுவதும் ராமநாமத்தை நினைவூட்டிக் கொள்வதிலும் போற்றுவதிலும் கழிப்பேன் என்றவாறு அவர் உறங்கினார். அடுத்த நாள் காலை அவர் துயில் நீங்கி எழுந்தபோது எவ்வித முயற்சியும் இன்றி ராமநாமத்தை நினைவு கூர்ந்தார். தமது காலை கடமைகளை முடித்து கொண்ட பின் மலர்களுடன் பாபாவை காண சென்றார். தீக்ஷித் வாதாவிலிருந்து புறப்பட்டு பூட்டி வாதாவை கடந்து கொண்டிருக்கும் அதே தருணத்தில் பாபாவுக்கு முன்னால் மசூதியில் அவுரங்காபாத்கர் என்னும் ஒருவரால் இனிமையாக பாடப்படுகின்ற ஒரு அழகிய பாடலை கேட்டார். அது ஏக்நாத்தின் குரு கிருபாஞ்சன் பாயோ மேரே பாயி என்ற பாடல். அப்பாடலில் குருவின் கடாட்சம் என்னும் ரூபத்தில் அஞ்சனம் அவருக்கு கிடைத்தது என்றும் அது அவரின் பார்வையை திறந்துவிட்டு அவருக்கு ராமரை அகத்தும் புறத்தும் உறக்கத்திலும் கனவிலும் விழிப்பு நிலையிலும் எவ்விடத்தும் காணும்படி செய்தது என்றும் கூறினார். எவ்வளவோ பாடல்கள் இருக்கின்றன. பின்னர் ஏன் இக்குறிப்பிட்ட பாட்டு பாபாவின் பக்தரான அவுரங்காபாத்கரினால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்? பகற்பொழுதில் ராமநாமத்தை இடைவிடாமல் பாட வேண்டும் என்று ஹேமந்த் பந்தின் தீர்மானத்திற்கு ஊற்றமளிக்க வேண்டும் என்ற ஏற்பாடு செய்யப்பட்டதல்லவா? தனித்திறம் வாய்ந்த இந்நிகழ்வு பொருத்தம். உபதேசங்களின் விதங்கள், அவதூறு பேசுவோர் கண்டிக்கப்படுதல் இவற்றை காணலாம். அறிவுரை வழங்குவதற்கு சாய்பாபாவிற்கு எத்தகைய சிறப்பான இடமோ குறிப்பிட்ட நேரமோ தேவை இருக்கவில்லை. சந்தர்ப்பம் நேரிட்ட போதெல்லாம் தாராளமாக அவற்றை அவர் வழங்கினார். ஒருமுறை பாபாவின் பக்தன் ஒருவன் வேறொருவரை அவர் அறியாதபடி மற்ற ஜனங்களின் முன்னிலையில் திட்டினான். தனது சகோதரரின் நன்மைகளையெல்லாம் புறத்தொதுக்கி அவரின் குறைபாடுகள் குறித்து கேட்போர்கள் அருவருப்படையும்படியாக பழித்து பேசினான். அவசியமின்றி மற்றவர்களை புறம் கூறுவது மக்களுக்குரிய ஒரு மனப்பாங்கான் இருப்பதை பொதுவாக நாம் காண்கிறோம். முனிவர்கள் இந்த புறங்கூறுதலை வேறொரு கோணத்திலிருந்து நோக்குகிறார்கள். அழுக்கை நீக்குவதற்கு பல வழிகள் இருக்கின்றன, மண், நீர், சோப்பு முதலானவை. ஆனால் புறம் கூறுபவனுக்கோ அவனுக்கே உரித்தான வழி இருக்கிறது. அவன் மற்றவர்களது அழுக்கை தனது நாவினால் அகற்றி நீக்குகிறான். ஒரு வகையில் அவன் தன்னால் திட்டப்படுபவனுக்கே உதவுகிறான். இதற்காக அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். புறங்கூறுபவனை திருத்துவதற்கு சாய்பாபா அவருக்கே உரித்தான வழி இருக்கிறது. அவர் தனது நிறை பேரறிவினால் அந்த புறங்கூறுவோன் செயலை அறிந்திருந்தார். மதியம் அவர் அவனை லெண்டி தோட்டத்திற்கு அருகில் பார்த்தபோது வேலிக்கருகில் இருந்த மலத்தை உண்ணும் ஒரு பன்றியை அவனுக்கு சுட்டி காண்பித்து, பார், அது எத்தகைய சுவை மனச்சிறப்புடன் மலத்தை பேராவலுடன் விளங்குகிறது. உனது நடத்தையும் அத்தகையதே. உனது தோழர்களை நீ மனதார திட்டிக் கொண்டே இருக்கிறார். பல்வேறு நல்வினைகளை செய்ததன் பலனாக நீ மனிதராக பிறந்திருக்கிறாய். இவ்வாறு நீ நடந்து கொண்டால் ஷிரடி உனக்கு எந்த விதத்திலாவது உதவ செய்யுமா என்று கேட்டு அவனுக்கு அறிவுரை வழங்கினார். அப்பக்தன் அப்பாடத்தை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு சென்றான் என்று சொல்ல தேவையில்லை. இவ்விதமாக பாபா அவசியம் நேரிட்ட போதெல்லாம் அறிவுரைகளை வழங்கி கொண்டே இருந்தார். இவைகள் நமது மனதில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதன்படி செயலாற்றப்பட்டால் ஆன்மீக லட்சியம் நெடுந்தொலைவில் இல்லை. என் ஹரி இருந்தால் அவர் எனது கட்டிலேயே எனக்கு உணவளிப்பார் என்னும் ஒரு பழமொழி இருக்கிறது. உணவு உடை விஷயத்தில் மட்டுமே இப்பழமொழி உண்மை. ஆனால் இதை நம்பி எவனாகிலும் அமைதியாக அமர்ந்து கொண்டு ஆன்மீக விஷயங்கள் ஒன்றும் செய்யாமல் இருந்தால் அவன் படுவீழ்ச்சி எய்துவான். ஆன்ம உணர்வுடைய தன்னைத்தான் தனக்கு இயலும் உச்ச அளவு செயலில் முனைவித்து கொள்ள வேண்டும். எவ்வளவு அதிகம் அவன் பெருமுயற்சி கொள்கிறானோ அவ்வளவு அதிகம் அவனுக்கு நல்லது. பாபா தாம் நிலம், காற்று, நாடு, உலகம், ஒளி, மோட்சம் ஆகியவை எங்கனம் நிறைந்திருக்கும் சர்வ வியாபி என்றும் தாம் ஒரு வரையறை உடையவரல்ல என்றும் கூறினார். பாபா 3.5 முழ உயரமுள்ள அவரின் உடம்பே
என்று எண்ணுபவர்களின் தவறான கருத்தை நீக்குவதற்கு பொருட்டாக அவர் அந்த ரூபத்தில் தாமே அவதரித்து கொண்டார். இரவும் பகலும் எந்த பக்தனாவது பூர்ண ஆத்ம சரணாகதியுடன் அவர் மீதே தியானம் புரிவானாயின் அவன் அவருடன் இரண்டரை இனிப்பும் சர்க்கரையும் போன்றும் அலையும் கடலும் போன்றும் கண்ணும் ஒளியும் போன்றும் முழுமையான ஐக்கியத்தை துய்த்துணர்வான். பிறப்பு இறப்பு என்னும் சுழலை ஒழித்து அமைதுற வேண்டியவன் நேர்மையான வாழ்க்கை நடத்த வேண்டும். அமைதியாகவும் கட்டுப்பட்ட மனதுடனும் இருக்க வேண்டும். யாரையும் புண்படுத்தும்படியாக வெடுக்கென்று பேசக்கூடாது. எப்போதும் நல்வினைகளை தன்னை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். தனது கடமைகளை செய்ய வேண்டும். தானே உள்ளத்தாலும் உயிராலும் அவரிடம் சரணாகதி அடைய வேண்டும். அதன் பின்னர் அவன் எதற்கு பயப்பட வேண்டியதில்லை. அவரையே முழுமையாக நம்புபவனும் அவர் தம் லீலைகளை கேட்டு அதையே விவரமாக எடுத்து கூறுபவனும் வேறெதை பற்றியும் சிந்திக்காதவனும் ஆத்மானுபூதியுடையவர் அடைவது உறுதி. பாபா தமது பெயரையே நினைவில் வைக்கும்படி தம்மிடம் சரணாகதி அடையும்படியும் பலரை கேட்டுக்கொண்டார். ஆனால் தாங்கள் யார் என்று அறிய விரும்பியவர்களுக்கு ஸ்வரணத்தையும் மனனத்தையும் அறிவுறுத்தினார். சிலரை கடவுள் பெயரை நினைவில் வைத்துக் கொள்ளும்படியும், சிலரை அவரது லீலைகளை கேட்டு கொண்டிருக்கும்படியும், சிலரை தமது பாஜபூஜை செய்யும்படியும், சிலரை அத்தியாத்ம ராமாயணம், ஞானேஸ்வரி மற்றும் பிற திருமுறை நூல்களை படிக்கும்படியும் அறிவுறுத்தினார். சிலரை தமது பாதத்தடியில் அமரும்படி இருத்தி வைத்தார். சிலரை கண்டோபா கோவிலுக்கு அனுப்பினார். சிலரை விஷ்ணுவின் 1000 நாமங்களை ஜபம் செய்யும்படியும் மற்றும் சிலரை சாந்தோத்திய உபனிஷத்தும் கீதையும் கற்கும்படியாகவும் கூறினார். அவர் தம் உபதேசங்களுக்கு எந்தவித வரையறையோ கட்டுப்பாடோ கிடையாது. சிலருக்கு அதை நேரடியாகவே கொடுத்தார் மற்றும் சிலருக்கு கனவில் காட்சிகள் மூலம் அளித்தார். குடிப்பழக்கத்திற்கு அடிமையாய் இருந்த ஒருவனின் கனவில் தோன்றி அவரது மார்பில் உட்கார்ந்து அழுத்தி மதுவை தொடுவதில்லை என்று அவர் சத்தியம் செய்து கொடுத்த பின்பு அவரை விட்டு அகன்றார். சிலருக்கு கனவில் குரு பிரம்மா, குரு விஷ்ணு போன்ற மந்திரங்களை விளக்கினார். ஹடயோகம் பழகி கொண்டிருந்த பக்தர் ஒருவருக்கு ஹடயோக பயிற்சிகளை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்றும் அமைதியுடன் அமர்ந்து பொறுமையாய் இருக்க வேண்டும் என்றும் சொல்லி அனுப்பினார். அவரது எல்லா வழிகளையும் செயல்முறைகளையும் விவரிக்க இயலாது. சாதாரண உலக விவகாரங்களில் தமது செயல்களால் முன் உதாரணங்கள் அமைத்தார். அவைகளில் ஒன்று கீழே தரப்பட்டிருக்கிறது. உழைப்புக்கு கூலி. ஒரு நாள் மத்தியான வேளையில் ராதாகிருஷ்ணம்மாயின் வீட்டுக்கு அருகில் பாபா வந்து எனக்கு ஒரு மணி கொண்டு வாருங்கள் என்று கூறினார். சிலர் அதனை கொண்டு வந்து பாபா குறிப்பிட்டபடி அதை ஒரு வீட்டு சுவரில் சாய்த்து வைத்தனர். வாமன் கோந்த்கருடைய வீட்டு கூரையின் மீது ஏறி ராதாகிருஷ்ணம்மாயின் கூரையின் மீது நடந்து சென்று மற்றொரு மூலையிலிருந்து கீழே இறங்கினார். பாபா எந்த குறிக்கோளுடன் இருந்தார் என்பதை ஒருவரும் அறிய இயலவில்லை. மலேரியா காய்ச்சலால் ராதாகிருஷ்ணம்மாய் நடுங்கிக் கொண்டிருந்தாள். அதை ஓட்டி விரட்டுவதற்கு பொருட்டு அவர் மேலே ஏறி இருக்கலாம். கீழே இறங்கின உடனே ஏணியை கொண்டு வந்தவர்களுக்கு பாபா 2 ரூபாய் கொடுத்தார். சிலர் தைரியத்துடன் பாபாவை ஏன் அவர் இவ்வளவு அதிகம் கொடுத்தார் என்று கேட்டனர். அதற்கு அவர் ஒருவரும் மற்றவர்களிடம் உழைப்பை வெறுமையாக கொள்ளக்கூடாது என்று கூறினார். உழைப்பவனுக்கு அவனுக்கு உரியவைகளை ஒழுங்காகவும் தாராளமாகவும் கொடுக்கப்பட வேண்டும். பாபா அறிவுறுத்திய இக்கொள்கைகள் பின்பற்றப்பட்டால், அதாவது உழைப்பிற்கான கூலி ஒழுங்காகவும் திருப்திகரமாகவும் அளிக்கப்பட்டால், தொழிலாளர்கள் இன்னும் சிறப்பாக வேலை செய்வார்கள். தொழிலாளர்களும் முதலாளிகளும் லாபமடைவார்கள். இழுத்து மூடுவதற்கோ வேலை நிறுத்தங்களுக்கோ இடமே இல்லை. தொழிலாளி முதலாளி மனஸ்தபமும் இல்லை. ஸ்ரீ சாயி பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். சந்தோஷம்.